வணக்கம். தமிழ் வேதியியல் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வேதி வினை வேகவியல். அதுல வினை வேகம் அப்படிங்கிறது என்ன? அதுக்கான தொடர்பு என்னங்கிறதெல்லாம் பார்க்கலாம். வினை வேகம் அப்படிங்கிறது என்ன? நேரத்தை பொறுத்து செறிவில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா? அப்ப ஒரு வினை ஒரு வேகத்துல நடக்குது. இந்த வினை வேகத்தை கணக்கீடு செய்யணும்னா நேரத்தை பொறுத்து அந்த வினைபடு பொருள்ல எவ்வளவு செறிவு மாற்றம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? கணக்கீடு செய்யணும். அதுதான் அது வினைவேகம் சொல்றோம். அப்ப வினைவேகம் அப்படிங்கிறத பொதுவான வாய்ப்பாடை என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, செறிவில் ஏற்படக்கூடிய மாற்றம், அப்புறம் அந்த செறிவு மாற்றத்துக்கு அதை எடுத்துக்கொண்ட நேரம். இந்த ரெண்டுக்குள்ள விகிதம் தான் வினையின் வேகமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் எடுத்துக்கலாம். பொதுவா இந்த வினைவேக விதியல்ல ரெண்டு விதமான வினைவேகத்தை நம்ம கணக்கீடு செய்யலாம். ஒண்ணு சராசரி வினைவேகம். அதை இங்கிலீஷ்ல ஆவரேஜ் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சராசரி வினைவேகம் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்னு கன வினைவேகம் ரேட் இன்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துல கன நேரத்துல கணக்கிடக்கூடிய வினைவேகம்னு அர்த்தம். சராசரி வினைவேகம் அப்படிங்கிறது என்னன்னா குறிப்பிட்ட கால இடைவெளியில் செறிவில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை கணக்கீடு செய்யணும். அதுக்கு நம்ம கால்குலேட் பண்ணக்கூடியதா ஆவரேஜ் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது இங்க பாருங்களேன், ஆவரேஜ் ரேட்டுங்கிறது என்ன? வினைபடு பொருள் அதாவது ரியாக்டனுடைய ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் அப்புறம் மைனஸ் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். கடைசியா எவ்வளவு செறிவு இருந்துச்சு, அப்புறம் ஆரம்ப செறிவு, இது ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை எடுத்துக்கணும். அப்புறம் நேரத்துக்கான கடைசி மற்றும் ஆரம்ப, அதாவது ஃபைனல் மைனஸ் இனிஷியல் அப்படின்னு போட்டிருக்கேன். இப்ப இதை எப்படி நம்ம ஆவரேஜ் ரேட்டுனா குறிப்பிட்ட கால இடைவெளி இருக்கு அப்படின்னா என்ன, இந்த டைம் டிஃபரன்ஸ் அப்படிங்கக்கூடியது ஜீரோவா இருக்காது, புரியுதுங்களா? இல்ல ஜீரோவுக்கு பக்கத்துல வேல்யூவா இருக்காது, நல்ல வேல்யூவா இருக்கும். 1 2 3 4 இந்த மாதிரியான டைம் என்ன செய்யும் பிரசண்டா இருக்கும். அப்படி நல்ல வேறுபாடு இருக்கு அப்படின்னா அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆவரேஜ் சராசரி வினைவேகம் சொல்லுவோம். அப்ப அதை குறிக்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா டெல் முக்கோணம் போட்டிருக்காங்க, அது டெல்லுன்னு அர்த்தம். அந்த டெல் ஆர் பை டெல் டி, இந்த டெல்லுங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா இந்த இடைவெளி மிக ஒரு அதிகமான இடைவெளியா இருக்கும். இந்த மதிப்பு இந்த ரெண்டையும் கழிச்சிங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய மதிப்பு மிக பெரிய மதிப்பா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் டெல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்னு என்னன்னு பாருங்க, கன வினைவேகம். வினைவேகம்னா வினை நடந்துகிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல இடைவெளி இருக்காது. குறிப்பிட்ட நேரத்துல என்ன செய்யணும், நம்ம அதோடைய வினைவேகத்தை கணக்கீடு செய்வோம். அப்படி வினைவேகத்தை கணக்கீடு செய்யும் போது அதை வரைபடம் மூலியமா தான் கணக்கீடு செய்யணும். அப்ப கன நேரத்தில் செறிவில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் என்னது, கன வினைவேகம் சொல்லுவோம். அந்த கிராஃப்ல கிடைக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் சேஞ்சஸ், ஃபைனல் மைனஸ் இனிஷியல், அதுக்கான நேர மாற்றம் டி ஃபைனல் மைனஸ் டி இனிஷியல். இங்கேயும் அதே மாதிரி தானே வித்தியாசம் போட்டிருக்கீங்க அப்படின்னா இது வித்தியாசம் மிக மிக குறைவாக இருக்கும், புரியுதுங்களா? அங்க எப்படி 2 3 4 கிடைக்குது, இங்க 0.1 0.2 0.3 இந்த மாதிரி வித்தியாசம் என்ன செய்ய கிடைக்கும். மிக குறைந்த வித்தியாசம் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் அது கன வினைவேகம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பாருங்க, அதை குறிக்கிறது தான் ஸ்மால் டி போட்டிருக்கோம். டிஆர் பை டிடி ரியாக்டன்றால ஏற்படக்கூடிய கன அளவு மாற்றம், அது ஸ்மால் டின்னு போட்டிருக்கோம் நம்ம. அப்ப டெல் அப்படின்னா வித்தியாசம் அதிகமா இருக்குன்னு புரிஞ்சுக்கணும், ஸ்மால் டி அப்படின்னா வித்தியாசம் கம்மியா இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரி, இது எப்படி கிராஃப்ல நம்ம மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.